ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலே மக்களின் புரிதல் அவ்வளவு சரியாகவும் தெளிவாகவும் இல்லை. அது போதாது என்று எதிர்க்கட்சிகள் போடுகின்ற கூப்பாட்டிலே மக்கள் இன்னும் குழப்பமடைகின்றார்கள். இப்பொழுது மத்திய அரசாங்கம் குறைத்திருக்கின்றது என்றால் இதற்கு முன்பு அதிக வரி விதித்து மக்களை துன்பத்துக்கு உள்ளாக்கி கொள்ளையடித்து கொண்டிருந்தது, பணம் அடித்து கொண்டிருந்தது, வரி வசூல் கடுமையாக இருந்தது என்றுதானே பொருள் என்றெல்லாம் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதே வாய்கள்தான் ஜிஎஸ்டி வந்த புதிதிலே அதை கப்பர் சிங் டாக்ஸ், கப்பர் சிங் வரி என்று ஏளனம் செய்தன. அதாவது மக்களை அடித்து பிடித்து பணம் பிடுங்குகின்றார்களாம், வரிகளை பிடுங்குகின்றார்களாம். ஷோலே, அமிதாப் பச்சன் நடித்த ஷோலே இருக்கின்ற படத்திலே கப்பர் சிங் என்கின்ற ஒரு வில்லன் வருவாரே, அப்படிப்பட்ட வில்லனை போல நடந்து கொண்டு மக்களை வரிச்சுமைக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள், வரியை பிடுங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது அதன் பொருள். சரி, இப்பொழுதுதான் வரிகளை குறைத்தாகிவிட்டதே, இப்பொழுது தலைகீழாக உருட்டுகின்றார்கள். முன்பு கொள்ளையடித்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கின்றீர்கள் என்று மத்திய அரசாங்கத்தை பார்த்து இவர்கள், குறிப்பாக காங்கிரஸ், குற்றம் சாட்டுகின்றார்கள். மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும், முழு உண்மை தெரிய வேண்டும். அதனால் ஜிஎஸ்டியை பற்றி ஓரளவு முழுமையாக, அதே சமயம் சுருக்கமாக முன்பு நடந்தது என்ன, இப்பொழுது நடந்திருப்பது என்ன என்பதை பற்றி கூறிவிடுகின்றேன். அப்பொழுதுதான் தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். முதலிலே ஜிஎஸ்டி என்பது ஒரு புது வரி அல்ல, பாஜக அரசாங்கம் கண்டுபிடித்த புது வரி அல்ல. நாட்டிலே பலவிதமான வரிகள் பல விதங்களிலே வசூலிக்கப்பட்டு வந்தன. அவற்றிலும் கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் வரி விகிதம் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இவையெல்லாம் போதாது என்று ஆக்ட்ராய் என்று நகராட்சி மாநகராட்சி வசூலிக்கின்ற வரிகளும் இருந்தன. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்தியாவிலே வரி கட்டுவதே ஒரு பெரிய சுமையாக இருந்தது. வரியின் அளவை குறிப்பிடவில்லை, ஆனால் வெவ்வேறு முனைகளிலே வெவ்வேறு மாநிலங்களிலே வெவ்வேறு விதமாக வசூலிக்கப்பட்டு வந்த விஷயத்தை தான் குறிப்பிடுகின்றேன். இதனால் வெளிநாட்டிலே இருக்கின்ற சிலர் இந்தியாவை ஓரளவு ஏளனம் கூட செய்தார்கள். இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான வரியெல்லாம் இருக்கின்றது. அதனால் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்யும் பொழுது ஒரு நாட்டுடன் வர்த்தகம் செய்கின்ற உணர்வு ஏற்படுவதில்லை. ஒரே சமயத்திலே பல நாடுகளுடன் வர்த்தகம் செய்வதைப் போல ஒரு உணர்வு தான் ஏற்படுகின்றது என்று குறிப்பிட்டார்கள். அதாவது இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு தனி நாடு போல குறிப்பிட்டார்கள். இப்படி வெவ்வேறு மாநிலங்களிலே வெவ்வேறு விதமாக சிதறி கிடந்த வரிகளை எல்லாம் ஒன்று இணைத்துத்தான் ஜிஎஸ்டி என்கின்ற வரி வரைமுறை உருவாக்கப்பட்டது. இந்த ஜிஎஸ்டியும் சரி, ஆதார் கார்டு, ஆதார் எண் என்பதும் சரி, இவையெல்லாம் யூபிஏ அரசாங்கத்தினாலேயே கொண்டு வரப்படுவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் மாநிலங்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஜிஎஸ்டி என்கின்ற ஒருங்கிணைந்த வரி முறையை அவர்களால், யூபிஏ அரசாங்கத்தினால், சிதம்பரம் அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. பேசினார்கள், கூட்டங்கள் போட்டு, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களை போட்டு பேசினார்கள், அப்படி பேசிக்கொண்டே இருந்தார்களே தவிர உருப்படியான முடிவு எதுவும் ஏற்படவில்லை. அதனால் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படவில்லை, அவர்களால் அமல்படுத்த முடியவில்லை. அதன் பிறகு வந்த பாஜக தலைமையிலான என்டிஏ அரசாங்கம்தான் இதை சாதித்து காட்டியிருக்கின்றது. ஆம், சாதித்து காட்டியிருக்கின்றது என்று சரியாகத்தான் சொல்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு சாதனைதான். எல்லா மாநிலங்களுடனுமே கலந்து பேசி அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகள், தயக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கி அவர்களின் கோரிக்கைகளை முழுவதுமாக, அவர்களின் கருத்துக்களையும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அனைத்து விதமான வரிகளையும் உள்ளடக்கி ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு வரிமுறை உருவாக்கப்பட்டது. அது ஒரு சாதனை தான். ஆக பலவிதமான வரிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு வரைமுறைக்குள்ளே, ஜிஎஸ்டி என்கின்ற வரைமுறைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஜிஎஸ்டி என்பது இன்னொரு வரி விதிப்பு அல்ல. இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு வந்த பிறகு அதை கப்பர் சிங் டாக்ஸ் என்று சொன்னார்களே, அது உண்மையா என்றால் அதுவும் உண்மையில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட பல வரிகளை ஒன்று இணைத்த பொழுது ஒட்டுமொத்தமான மக்களின் மீதான வரிச்சுமை ஓரளவு குறைக்கப்பட்டது. அதிகப்படுத்தப்படவில்லை, குறைக்கப்பட்டது. இதை நிரூபிப்பது மிக மிக சுலபம். ஏனென்றால் ஜிஎஸ்டி வந்த பிறகு இப்பொழுது வரிகள் குறைந்துவிட்டன. அதாவது மாநிலங்களுக்கான வரிகளின் அளவு குறைந்துவிட்டது. கவனிக்கவும், குறைந்துவிட்டது. அதனால் மாநில வருவாயும் குறைகின்றது. அதனால் மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுகின்றது. அந்த இழப்பை மத்திய அரசாங்கம் சரி செய்ய வேண்டும்
என்று மாநிலங்கள் வற்புறுத்தின. அவர்கள் கூறியதிலே பெரிய தவறு எதுவும் இல்லை. எனவே அதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. மாநிலங்களின் வரி இழப்பை ஈடுகட்டுகின்ற வகையிலே காம்பன்சேஷன் இழப்பீடு தொகையும் வழங்கப்பட்டது. இது மிக மிக முக்கியம். இதை நிரூபிப்பதும் மிக மிக சுலபம். வரிகள் அதிகமாகிவிட்டன என்றால் மாநிலங்கள் ஏன் இழப்பீடு கேட்டன? மத்திய அரசாங்கம் ஏன் அந்த இழப்பீட்டை கொடுத்தது? இந்த ஒரே ஒரு நடவடிக்கையின் மூலம் எதிர்க்கட்சிகள் கூறியது பொய். ஜிஎஸ்டி என்பது கப்பர் சிங் டாக்ஸ் அல்ல. எங்கோ பார்த்தேன். ஜிஎஸ்டி என்பது குட் அண்ட் சென்சிபிள் டாக்ஸ் என்று எவரோ கூறியிருந்தார். அதுதான் உண்மை. எனவே இதுவரை பார்த்ததிலே இருந்து இந்த விஷயம் உங்களுக்கு மிக மிக சுலபமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அதாவது ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட பொழுது வரிகள் அதிகரிக்கப்படவில்லை, குறைக்கத்தான் பட்டன. அதனால்தான் மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது. சோஃபார் கிளியர். இதுவரை தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இனிமேலே தொடர்வோம். இப்பொழுது ஜிஎஸ்டி வரிகள் பெருமளவிலே குறைக்கப்பட்டு ஜிஎஸ்டி சீர்திருத்தமும் நடைபெற்று இருக்கின்றது. அதாவது 4 படித்தளங்களாக இருந்த வரிகள் இப்பொழுது 2 படித்தளங்களாக ஆகிவிட்டன. இப்படி வரிகளை குறைத்ததற்காக கூட முணுமுணுக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். எங்களுக்குரிய வருமானம் ஜிஎஸ்டியின் மூலம் மாநிலத்துக்கு கிடைக்கின்ற பங்கு குறைந்து விடுமே என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அதாவது இதுவரையிலே ஜிஎஸ்டியை கப்பர் சிங் டாக்ஸ் என்று குறை கூறிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அவை குறைக்கப்பட்டதனால் மீண்டும் முணுமுணுக்கின்றார்கள். வளர்ச்சி பாதையிலே நல்லபடி கவனம் செலுத்தினால், நிதி நிர்வாகமும் நல்லபடியாக நடந்தால் பணம் மீதமாகும். அப்படி மீதமாகின்ற பணத்தை மக்களிடமே திருப்பிக் கொடுக்க முடியும். அதைத்தான் மத்திய அரசாங்கம் நிரூபித்திருக்கின்றது. மாநில அரசாங்கங்களும் தங்களுடைய நிதி மேலாண்மையை நன்றாக ஆக்கிக்கொண்டால் இவ்வாறு செய்ய முடியும். ஆனால் செய்வதில்லை. அதுதான் பிரச்சனை. இன்னும் ஒரு விபரீதமான வாதமும் முன்வைக்கப்படுகின்றது இந்த எதிர்க்கட்சிகளினாலே. அது என்னவென்றால், இப்பொழுது வரிகளை குறைத்திருக்கின்றீர்களே, அப்படியானால் இதுவரையிலே விதிக்கப்பட்ட வரி விதிப்பு அதிகம் என்றுதானே பொருள்? மக்களை கொள்ளையடித்திருக்கின்றீர்களே என்று கூவுகின்றார்கள். அப்படி மத்திய அரசாங்கம் அநியாயமாக வரி விதித்து மக்களிடமிருந்து கொள்ளையடித்திருக்கின்றது, நிறைய பணத்தை வசூல் செய்திருக்கின்றது என்று வைத்துக்கொண்டால், அது உண்மை என்று வைத்துக்கொண்டால் கூட அந்த கொள்ளையிலே மாநில அரசாங்கங்களும் தானே பங்கு பெற்றன. ஜிஎஸ்டியிலே மாநிலங்களுக்கு உரிய பங்கை வாங்கி கொண்டீர்களே, அப்பொழுது அது கொள்ளையாக தெரியவில்லையா? அது கொள்ளை இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பணத்திலே மாநில அரசாங்கங்களும் பங்கு பெற்றன என்பது தானே உண்மை. அதனால்தான் இப்பொழுது வரிகளை குறைப்பதன் மூலம் எங்களின் வருமானம் குறைந்துவிடும் என்று புலம்புகின்றார்கள். இதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இது ஒரு தவறான வாதம். இப்பொழுது வரியை குறைத்திருக்கின்றீர்கள் என்றால் இதற்கு முன்பு மிக அதிக அளவிலே வரி விதித்தீர்கள் என்பதுதான் பொருள் என்று இவர்கள் கூறுகின்றார்களே, அது பைத்தியக்காரத்தனமான வாதம். இப்பொழுது வரிகளை எப்படி குறைக்க முடிந்தது? மத்திய அரசாங்கத்தின் நிதி நிர்வாகம் எப்படிப்பட்டது? செலவினங்களையும் மேற்கொண்டு வரிகளையும் எப்படி குறைக்க முடிகின்றது என்பதையெல்லாம் இன்னொரு வீடியோவிலே பார்ப்போம். அது ஒரு பெரிய விவாதம். இப்போதைக்கு இந்த வாதத்தின் பைத்தியக்காரத்தனத்தை மட்டும் எடுத்து உங்கள் முன்பு வைக்கின்றேன். பல வருடங்களுக்கு முன்னால் அப்பொழுது நிதி மந்திரியாக இருந்த சிதம்பரம் அவர்கள் வருமான வரியை எல்லாம் நிறைய குறைத்து மக்களை மகிழ்ச்சி கொள்ள செய்தார். அந்த பட்ஜெட் இன்று வரையிலே கனவு பட்ஜெட், ட்ரீம் பட்ஜெட் என்றே அழைக்கப்படுகின்றது. இந்த சமயத்திலே அது ஒரு மிக மிக சரியான செயலாகும். இப்பொழுது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற கோணத்திலே இருந்து அதை பார்த்தோம் என்றால், சிதம்பரம் வருமான வரியை குறைத்தாரே, அப்படியானால் அதற்கு முன்பு எக்கச்சக்கமாக வருமான வரி வசூல் செய்தார், கொள்ளையடித்தார் என்பதுதானே பொருள் என்று கேட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நாம் நம்முடைய மனத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். ஜிஎஸ்டி விஷயத்திலே இந்த எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற வாதத்தை அப்பொழுது சிதம்பரம் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையிலும் வைக்கலாமே. அதற்கு இவர்களின் பதில் என்ன? அதை தவிர எம்ஜி நரேகா என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றதே, அது முதலிலே அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது சிதம்பரம் அவர்கள் இந்தியாவிலே 100 மாவட்டங்களுக்குத்தான் அதை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகுதான் அது படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்படியானால் முதலிலே அவர் இந்தியாவிலே 100 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களை லட்சியம் செய்யவே இல்லையா? மற்ற மாவட்டங்கள் மீது அக்கறை கொள்ளவே இல்லையா என்கின்ற கேள்வி எழுகின்றது.
சிதம்பரம் அவர்களுக்கு மற்ற மாவட்டங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. இந்த 100 மாவட்டங்கள் முன்னேறினால் போதும் என்று நினைக்கின்றார், பாரபட்சம் காட்டுகின்றார் என்று நாம் குற்றம் சாட்டினால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அதே மாதிரியான பைத்தியக்காரம்தான் இப்பொழுது இவர்கள் இதற்கு முன்னால் நிறைய வரி வசூலித்தீர்கள் என்று குற்றம் சாட்டுவதும். எனவே இந்த வாதம் அடிப்படையிலேயே ஒரு தவறான வாதமாகும். வளர்ச்சி ஏற்பட அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வரிகள் உயர உயர ஒரு கட்டத்திலே எல்லா சரியான செலவுகளையும் செய்த பின்பும், கவனிக்கவும், சரியான செலவுகளை செய்த பின்பும் பணம் மீதமாகும். வரிகளை குறைப்பதன் மூலம் அந்த பணத்தை மக்களிடமே, மிகுதியாக இருக்கின்ற அந்த பணத்தை மக்களிடமே திரும்ப கொடுத்துவிட முடியும். அதைத்தான் இப்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களும் செய்திருக்கின்றார்கள். இதற்கு பெயர்தான் நிதி நிர்வாகம், நிதி மேலாண்மை. குற்றம் சாட்டுகின்ற எதிர்க்கட்சிகளுக்கு இதெல்லாம் தெரியாது என்பது இல்லை. வேண்டுமென்றே மக்களை குழப்புகின்றார்கள். வேண்டுமென்றே மக்களை பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிடுகின்றார்கள். அந்த பம்மாத்து வேலையிலே எல்லாம் மக்கள் மயங்கிவிடக்கூடாது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.